பிரித்தானியாவினுடைய பல பகுதிகளை புயல் தாக்கி வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பல விமான சேவைகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றன. இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். ரஷ்யாவுடன் சேர்ந்து வியாபாரம் செய்வதன் காரணமாக இந்தியாவும் ரஷ்யா முன்னெடுக்கின்ற போருக்கு மறைமுகமாக உதவி செய்கிறது என அமெரிக்கா தரப்பில் குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்தியா மீது. அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அகதிகளை ஏற்றி கொண்டு வந்த படகு ஒன்று கடலில் மூழ்கியதில் குறைந்தது 76 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அது குறித்த விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய உலக செய்தியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரித்தானியாவினுடைய பல பகுதிகளை புயல் தாக்கி வருகிறது. இந்த புயலுக்கு ஒரு பெயர் ஒன்று சூட்டப்பட்டிருக்கிறது. என்ன பெயர் என்று சொன்னால் ஃப்ளோரிஸ் என்ற பெயரில். ஃப்ளோரிஸ் என்ற பெயரை கொண்ட புயல் தான் இப்பொழுது தாக்கி வருகின்றது பிரித்தானியாவினுடைய பல பகுதிகளை. குறிப்பாக ஸ்கொட்லாந்தினுடைய அநேகமான பகுதிகளை இந்த புயல் தாக்கி வருகிறது. இதன் காரணமாக கடுமையான மழை பெய்து வருகிறது ஒரு சில பகுதிகளில். அதே வேளையில் காற்றினுடைய வேகமும் மிக மிக அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் பெருமளவில் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டு குறிப்பாக ஸ்கொட் ரயிலினுடைய சேவைகள், அதாவது ஸ்கொட்லாந்து நாட்டினுடைய ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே வழியில் விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக கிளாஸ்கோ நகரில் இருந்து ஸ்கொட்லாந்தினுடைய பல தீவுகளுக்கு செல்கின்ற சிறிய ரக விமான சேவைகள், அதாவது லோகன் ஏர் என்று சொல்லி ஒரு விமான கம்பெனி ஒன்று இருக்குது. அந்த விமான கம்பெனி பார்த்தீங்கன்னு சொன்னால் எடின்பரால இருந்தும் அதே வேளையில் கிளாஸ்கோல இருந்தும் ஸ்கொட்லாந்துக்கு சொந்தமான சின்ன சின்ன தீவுகள் இருக்குத்தானே மேல் பகுதியில், அந்த தீவுகளுக்கான விமான சேவைகளை நடத்தி கொண்டு வருகிறது. அந்த விமான சேவைகள் எல்லாம் இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த புயலுக்காக செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அந்த எச்சரிக்கையினுடைய அளவு இப்போ மஞ்சள் என்று சொன்னால் ஓரளவுக்கு ஆபத்தானது, பச்சை என்று சொன்னால் ஆபத்து இல்லை என்று சொல்லி அர்த்தம், அல்லது மிக குறைந்த ஆபத்து என்று சொல்லலாம். செம்மஞ்சள்ன்றது ஒரு கடுமையான ஆபத்தை குறிக்கும். அதாவது சிவப்பு எச்சரிக்கைக்கு முந்தைய எச்சரிக்கை தான் செம்மஞ்சள் எச்சரிக்கை. எனவே அந்த செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இந்த புயலுக்கு ஃப்ளோரிஸ் என பெயரும் சூட்டப்பட்டிருக்கிறது. இது பிரித்தானியாவினுடைய பல பகுதிகளை, குறிப்பாக ஸ்கொட்லாந்தினுடைய அநேகமான பகுதிகளை இந்த புயல் தாக்கி வருகிறது. எனவே அனைத்து பொதுமக்களும் பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அதே வேளையில் பெருமளவு விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருப்பதோடு ஸ்கொட்லாந்தினுடைய தலைநகர் எடின்பராவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மிகவும் உலக புகழ் பெற்ற ஒரு நிகழ்வு, அதாவது ரோயல் எடின்பரா மிலிட்டரி டட்டூ என்று சொல்லப்படுற ஒரு நிகழ்வு நடைபெற இருந்தது. அது இறுதி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது இராணுவத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு சாகச நிகழ்வு ஆகும். மோசமான காலநிலை காரணமாக அந்த நிகழ்வும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த முக்கியமான அதிகாரி ஒருவர் இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். என்ன எச்சரிக்கை விடுத்திருக்காருன்னு சொன்னால், இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்குது, அதாவது ஆயில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறது. இப்படி ரஷ்யாவுடன் சேர்ந்து வியாபாரம் செய்வதானது ஒரு வகையில் ரஷ்யாவுக்கு செய்கின்ற உதவியாகும். அதாவது ரஷ்யா இப்பொழுது போரை முன்னெடுத்து வருகிறது. அந்த போருக்கு இந்தியா மறைமுகமாக உதவி செய்கிறது என்று சொல்லி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை கூறியிருக்கின்றார் வெள்ளை மாளிகையைச் சேர்ந்த ஒரு முக்கியமான அரசியல் நிபுணர். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஆலோசகர்களில் மிக நெருக்கமான ஆலோசகர்களில் ஒருவர் ஸ்டீஃபன் மில்லர் என்று சொல்லி. எனவே அவர் சொன்ன கருத்து மிக முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது அமெரிக்க ஊடகங்களில். அவர் குறிப்பாக இந்தியா மீது நேரடியாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால், கடந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருந்தவர் ரஷ்யாவோட யாருமே எந்த ஒரு வியாபார தொடர்பும் வைக்க கூடாது. அதாவது இந்த நாட்டாம படத்துல சொல்ற மாதிரி அண்ணன் தம்பி உறவு யாருமே வச்சு கொள்ளக்கூடாது. அப்படி ரஷ்யாவோட யாராவது பழகினா, இந்த மாதிரி வியாபாரங்கள் தொடர்புகள் வைத்திருந்தால் ஊரை விட்டு தள்ளி வைப்பன் என்ற ரேஞ்சில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு ஆலோசகர், ஒரு பேச்சாளர், ஒரு அரசியல் நிபுணர் ஸ்டீஃபன் மில்லர் இப்படியான ஒரு கருத்தொன்றை கூறியிருப்பது மிகுந்த சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது. உடனடியாக இந்திய தரப்பிலிருந்து இதற்கு எதிர்வினை ஆற்றப்பட்டிருக்கிறது.
இந்தியா என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், நாங்கள் வந்து ரஷ்யாவோட வியாபாரம் செய்கிறது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, அது வந்து ஒரு வரலாற்றோட சம்பந்தப்பட்டது, நீண்ட காலமாக நாங்கள் வியாபாரம் செய்து வரோம். ஆயில் வாங்குறதாக இருக்கலாம், மற்ற வியாபாரமாக இருக்கலாம். இப்போதான் யுத்தம் ஆரம்பித்தது, ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில வந்து யுத்தம் ஆரம்பித்தது இப்போதானே தவிர எங்களுடைய வியாபாரம் வந்து நீண்ட காலமாக நடக்குது. எனவே அதில் வந்து கை வைக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என்று சொல்லி இந்தியா தன்னுடைய பதிலை சொல்லியிருக்கின்றது. எனவே இது வந்து ஒரு விதமான ராஜதந்திர நெருக்கடி என்று தான் சொல்லலாம். இந்த ராஜதந்திர நெருக்கடியை வந்து இரண்டு நாடுகளும் இரண்டு தரப்புகளும் வந்து எப்படி கையாளப் போகின்றன என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏனென்று சொன்னால், ரஷ்யாவோட வியாபார தொடர்பில் வைத்திருக்கின்ற சகல நாடுகளுக்கும் வந்து 100% வரி விதிக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த வாரம் கூறியிருந்தவர். எனவே என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ரஷ்யாவுக்கு எதிராக கடுமையான ட்ரோன் தாக்குதல்களை முன்னெடுத்திருக்கிறது யுக்ரைன் வந்து நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று இரவு ரஷ்யாவினுடைய பல பகுதிகளை ஒரே நேரத்தில் ட்ரோன்களால் தாக்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக எந்தெந்த இடம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், சொச்சி ஆயில் டிப்போ என்று சொல்லி, அதாவது ஆயில்கள் வந்து ரிஃபைனரி செய்யப்படுகின்ற இடம், ஒரு எரிபொருள் நிலையம் என்று சொல்லலாம், அதை வந்து தாக்கியிருக்கின்றார்கள். அதே போல் சொச்சி என்று சொல்லப்படுற இடத்தில் இருக்கக்கூடிய விமான தளத்தை வந்து தாக்கியிருக்கின்றார்கள் ட்ரோன்கள் மூலமாக. அதே வேளையில் ரெய்சான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெட்ரோலிய ரிஃபைனரி, அதாவது எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் என்று சொல்லலாம், இன்னும் ஒரு இடத்துல இருக்கிறது, அதையும் தாக்கியிருக்கிறார்கள். அதே வேளையில் பென்சா என்று சொல்லப்படுற இடத்துல வந்து ஒரு இலத்திரனியல் மின்சார உற்பத்தி மையம் ஒன்றையும் தாக்கியிருக்கிறார்கள் ட்ரோன்களை கொண்டு. இப்படியாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல இடங்களில் அதிர்ச்சியூட்டும் தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார்கள் யுக்ரைனியர்கள். இதற்கு எதிராக ரஷ்யாவும் கடுமையான பதிலடி தாக்குதலை நடத்தியதாக ரஷ்ய தரப்பு செய்திகள் சொல்கின்றன. அதாவது யுக்ரைன் அனுப்பிய பெரும்பாலான ட்ரோன்களை வந்து தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாகவும் கடுமையான எதிர்த்தாக்குதலை மேற்கொண்டதாகவும் ரஷ்ய தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான ட்ரோன் மோதல்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. அகதிகளை ஏற்றி கொண்டு வந்த படகு ஒன்று கடலில் மூழ்கியதன் காரணமாக 76 பேர் உயிரிழந்த பரிதாபகரமான சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு என்று சொன்னால், ஏமன் நாட்டினுடைய கடலில் நடந்திருக்கிறது. அதாவது இந்த படகில் வந்த அகதிகள் அனைவரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதியோப்பியா நாட்டைச் சேர்ந்தவர்கள், எதியோப்பிய குடியுரிமை கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு படகுல 154 பேர் வந்திருக்கிறார்கள். அகதி தஞ்சம் கேட்டதற்காக மேற்கு நாடுகளை நோக்கி வந்திருப்பார்கள் போல இருக்குது. அப்படி வந்த படகுல 154 பேர் பயணம் செய்த அந்த படகு வந்து ஏமன் கடலில் வந்து மூழ்கியதன் காரணமாக 76 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேரை காணல் என்று சொல்லப்படுகிறது. அவர்களை தேடுகின்ற பணியில் ஏமன் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் ஒரு சிலர் மட்டும்தான், வெகு சிலர், அதாவது 14 பேர்கள் மட்டும்தான் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 14 பேர் மற்றும் உயிரிழந்த 76 பேர் இவர்களை தவிர்ந்த ஏனையோரை காணவில்லை என கூறப்படுகிறது. அவர்களை தேடுகின்ற பணியில் இப்பொழுது ஏமன் நாட்டு இராணுவமும் கடற்படையும் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அண்மை காலமாக அகதிகளின் படகு ஒன்று கவிழ்ந்து பெருமளவில் விபத்து ஏற்பட்டது. இந்த சம்பவம் தான் குறிப்பிடப்படுகிறது. இது ஒரு துயரமான சம்பவமாகும். எனவே ஏமானிய கடலில் வந்து இது போன்ற சம்பவங்கள் அடிக்கொரு தடவை நடைபெற்று வருகின்றன. இந்த சம்பவமானது ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருப்பதோடு இது போன்ற குடிபெயர்வாளர்கள் மத்தியில் ஒரு அச்ச நிலையையும் தோற்றுவித்துள்ளது. நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் நிறைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.